பல மாவட்டங்கள் உங்களுக்கு வருங்கால முதல்வர், வாழும் முதல்வர் அப்படின்னு பேர் இருக்கிறாங்க. ஆனா நீங்க 26ல கூட்டணியில தான் இருப்பீங்க. உங்க கட்சி நிர்வாகிகள் உங்களை முதல்வர்ன்றாங்க. நீங்களும் சேர்த்து சொல்லுங்க. நீங்களாம் சேர்த்து சொன்னாக்க நான் அந்த கருத்தை ஏற்றுக்குவேன். எங்க கட்சியை தாண்டி உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் ஏன் திருமாவளவன் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக கூடாது அப்படின்னு சொல்ற காலம் வரணும். உங்களுக்கு என்ன அதில் தயக்கம் இருக்கு? ஏன் உங்களால சொல்ல முடியல? அது யாரையும் எல்லாரும் சொல்றாங்கல்ல. என் கட்சிக்காரங்க மட்டும்தான் சொல்லணுமா, மற்றவங்க சொல்லக்கூடாதா? ஒரு கேள்வியா நட்பா கேட்கிறேன், தோழமையா கேட்கிறேன். அதனால நீங்களும் சொல்ற காலம் வரும். ஆளுநர் அவர்கள் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துக்கு எல்லோருக்கும் அனுப்புற மாதிரி ரொட்டீனா எங்களுக்கும் அனுப்பிச்சிருக்காரு. நாங்களும் அதே மாதிரி ரொட்டீனா அதை கலந்துக்கிறதுலன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். ஆளுநர் தமிழர்களையும் தமிழ்நாட்டு மக்களின் மரபுகளையும் மதிக்க வேண்டும். அவர் அவ்வாறு மதிக்காமல் கொச்சைப்படுத்துவது, திரித்து பேசுவது, திருக்குறளையும் திருவள்ளுவரையும் கூட அவருடைய கொள்கைகளுக்கு எதிராக அடையாளப்படுத்துவது போன்ற பணிகளை தொடர்ந்து அவர் செய்து வருகிறார். இந்த நிலையிலே அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு தேநீர் விருந்துக்கு அழைப்பது முரணாக இருக்கிறது. எனவே நாங்கள் தொடர்ந்து அவருடைய அழைப்பை புறக்கணித்திருக்கிறோம். இந்த முறையும் அந்த அழைப்பை நாங்கள் புறக்கணிக்கிறோம். இது அவரை அவமதிக்கும் நோக்கில் செய்யவில்லை. அவர் எங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த புறக்கணிப்பை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம்.